Hey guys, welcome to our channel. இந்தியன் பேங்க்லேருந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 3/3/2025 அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் எந்தவித ஃபீஸும் கட்ட தேவையில்லை. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 22,500 ரூபாய் கொடுப்போன்னு கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்தியன் பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆன ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்குற லிங்க் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்தியன் பேங்கோட இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து தான் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்கான போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை இந்தியன் பேங்க் ட்ரஸ்ட் தான் நடத்திட்டு வராங்க. இந்த ஜாப்க்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஏஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 22லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆர் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அண்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அண்ட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு பேசிக்கான அக்கௌண்டிங் நாலேஜும் இருக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு இதுக்கு முன்னாடியே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாப்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் நல்லா பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருந்தது அண்ட் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு பேச அண்ட் படிக்க தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ், இன்டர்நெட் அண்ட் டேலி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் டைப்பிங் ஸ்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா டைப் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்லையும் உங்களுக்கு டைப் பண்ண தெரியும்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் ரிக்குவயர்மெண்ட்ஸில் உங்களுக்கான ஒரு வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஜாபோட நேச்சர் ஃபீல்ட் விசிட் அண்ட் ட்ராவலிங்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நம்ம சேலரி ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 20,000 ரூபாய்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டாக 1,500 ரூபாய் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூட சேர்த்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு கன்வேயன்ஸ் அலவன்ஸ் ஒரு 2,000 ரூபாய் கொடுப்போன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொபைல் அலவன்ஸ் 300 ரூபாய் அண்ட் இபிஎஃப், இஎஸ்ஐ அண்ட் கிராட்டுவிட்டி இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 22,500லேருந்து 23,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியாக இருக்கும். நெக்ஸ்ட், அப்ளிகேஷன் சைட்டை பற்றி பார்ப்போம். www.indianbank.in/career வெப்சைட்டில் போய் உங்களுக்கான ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆஃப்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் கிடையாது. அது பற்றின டீட்டெயில்ஸை கடைசியில் பார்ப்போம். நெக்ஸ்ட், செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஜாப் ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, இது ஒரு கான்ட்ராக்ட் பேஸான ஜாப் தான். 3 வருஷம் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 வருஷம் வேலை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கான்ட்ராக்ட் பேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜாப்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாபோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாண்டிச்சேரியில் தான் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் லொக்கேஷன் பாண்டிச்சேரியில் தான் இருக்கும். நெக்ஸ்ட், செலெக்ஷன் ப்ராசஸில் ரிட்டன் எக்ஸாம்காக ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டி தான் போர்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்சனல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் எபிலிட்டி, லீடர்ஷிப் குவாலிட்டி, ஆட்டிடியூட், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டின்னு இந்த மாதிரி பேசிக்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மெடிக்கல் ஆஃபீஸர் கிட்ட இருந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் ரிப்போர்ட்டை வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதில் உங்களோட பேர், உங்களோட ஃபோட்டோ, உங்களோட அப்பாவோட பேர், உங்களோட அட்ரஸ், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், செக்ஸ், கம்யூனிட்டி, நேஷ்னாலிட்டின்னு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், உங்களோட கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி,
அதாவது உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் டேலி மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் டைப்பிங் ஸ்கில்ஸ் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்கன்னு எழுதணும். அண்ட் என்னெல்லாம் லாங்குவேஜ் தெரியும் அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ், கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி ஜெராக்ஸ், டைப்பிங் ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு இது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட பிளேஸ், டேட் அண்ட் உங்களோட சிக்னேச்சர் போட்டு இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அனுப்பி வைக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் 3/3/2025. அதுக்குள்ளே இந்த லெட்டர் அங்கே போய் சேர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை தொடர்ந்து நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் மறக்காமல் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டிஎம் பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் டி அண்ட் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.